ஹாய் ஹலோ வெல்கம் டு என் வீட்டு தோட்டத்தில். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க செடிங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி சைடில் வந்து நாங்கள் ஸ்பைடர் பிளான்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, இது வந்து கொடி ரோஜா. கொடி ரோஜாவில் எப்போவுமே கொத்து கொத்தாக பூத்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பூ கம்மியாக இருக்குது, ஆனால் மொட்டுகள்லாம் நிறைய வந்திருக்கு. இது கொடி ரோஜாவோட வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். நிறைய கொத்து கொத்தாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. பாருங்கள், இதில் ரொம்ப அழகாக பூக்கும், நிறைய பூத்துட்டே இருக்கும். ஆனால் இதை பறிச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே வாடிடும். செடியோடு இருக்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இதுக்கு இப்படி சப்போர்ட்டாக ஒரு கட்டை வச்சு அது மேலே படத்தி விட்டுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கருவேப்பிலை செடி சின்னதாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து ரோஸ், பிங்க் கலர் ரோஸ், இது ரெட் ரோஸ், அப்புறம் ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து நல்லா பூத்துட்ருக்கோம். நான் இப்போ ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்னதாக இருக்குது. இது முன்னாடி இந்த மாதிரி இருந்தது தான் எல்லோ ரோஸ், நிறைய இப்போ பூக்கும். ஆனால் எல்லா பூக்களுமே சின்னதாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல. நம்ம ஏதாவது இதுக்கு உரம் கிரம் வைக்கணுமா என்னன்னு தெரியல. எதுவுமே போடுறதில்ல, அது பாட்டுக்கு வளருது. பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே நர்சரியில் வாங்கும்போது பெரிய பெரிய ரோஜாவாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வாங்கிட்டு அது பூக்கும்போது அதோடய சைஸ் வந்து சின்னதாகிடுது. இதுக்கு உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ரோஜா செடி வந்து ரொம்ப நீட்டாக வளரக்கூடாது. அது வந்து கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வளரும். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து மல்லிகை செடியும் சீசன் இப்போ இல்லாததுனால நான் ஃபுல்லுமே கட் பண்ணிட்டேன். புது இலைகள் நிறைய வந்திருக்கு. இது வாழை மரம். சீக்கிரமாக இது கொலை போடணும்னு காத்துட்ருக்கேன். கொலை வந்த உடனே வீடியோ போட்டுடலாம். இந்த செடி வந்து ஒரு அழகாக இருக்கும். இதோட பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதோடய பேக் சைடு வந்து ஃபுல் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கிழங்கு செடி. கிழங்கு செடி எங்கள் வீட்டில் இப்போ 2 நிற்கிது. இந்த பக்கம் ஒன்று, இது ஒன்று. இந்த கிழங்கு செடியில் வந்து இப்படி மூட்டில் வந்து நிறைய மண் அணைச்சி விடணும். அப்போ தான் வந்து நிறைய கிழங்கு பிடிக்கும். இது வந்து ஒரு சுமார் ஒரு 6 மாதம் கழித்து நம்ம வந்து பிடுங்கினோன்னா நல்ல கிழங்கு கிடைக்கும். இது பங்கனப்பள்ளி மாமரம். சின்னதாக ஒரு பப்பாளி மரம் நிற்கிது. இது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, நிறைய மிளகாவும் காய்ச்சிருக்கு. ஆனால் இந்த செடிகள்லாம் வந்து கட்டெறும்பு வருது. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. இது சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து நான் மோஸ்ட்லி பறித்து இதோட சுடுதண்ணியில் போட்டு அந்த சாறு எடுத்து இட்லி மாவில் கலந்து பசங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இட்லி பண்ணி கொடுப்பேன். ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பார்க்குறது வந்து தேங்காய். இது நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு இப்போ தான் லைட்டாக முளை வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வச்சுருக்கோம், அது இன்னும் வரல. பட் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி விட்டுருக்கு ஃபுல்லாக. இது கற்பூரவள்ளி. எங்கள் வீட்டில் அங்கங்கே நாங்கள் கற்பூரவள்ளி, சித்திரத்தை, இந்த மாதிரி துளசி இதெல்லாம் வச்சுருப்போம். ஏன்னா அப்போ தான் பூச்சிகள், பாம்பு இதெல்லாம் வராது அப்படின்றதுக்காக. இது இன்னொரு வாழை மரம். இது பார்த்திங்கன்னா இந்த பயத்தங்காய் செடி, காராமணி. இதுலேயும் வந்து இந்த எறும்பு பிரச்சனை இருக்குது. இது முருங்கை மரம். சின்னதாக தான் வச்சோம், விதை போட்டு வளர்த்தது. இவ்வளோ பெருசாக, என்னோட பெருசாக வளர்ந்துருச்சு. நான் சொன்னேன்ல இன்னொரு தேங்காய், இது இன்னும் முளை வரலை. பட் சீக்கிரமாகவே வரும். இது வந்து அவரைக்காய் செடி. பாருங்கள், அவரைக்காய். அதே எறும்பு தான், எங்கே போனாலும் இந்த எறும்பு பிரச்சனை இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு பேக் சைடோட ஒரு வியூ. இது ஒரு மழை கீழே வந்து உடச்சி வச்சு வளர்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு தெரியல. இது சித்திரத்தை. இதெல்லாம் இந்த பட்ரோஸ், அழகான பூக்கள் வருது. நம்ம சின்ன பசங்களை எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி இந்த செடிகளையும் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்பப்போ இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதை க்ளீன் பண்ணணும், அதில் வர பூச்சிங்களை சரி பண்ணணும். இதுவே ஒரு இந்த லீவுனாலே இதுதான் வேலை எங்களுக்கு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி லீவை நாங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். பாய் பாய்.